ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இலவச அழகு கலை பயிற்சி வழங்குறாங்க. அதாவது பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கோர்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தாட்கோ மூலமாக தமிழக அரசு பல்வேறு சலுகைகள் மற்றும் திட்டங்கள் வழங்கிட்டு வராங்க. சமீபத்தில் எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு பியூட்டிஷியனுக்கான கோர்ஸ் வந்து பார்த்தா தமிழக அரசு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது ட்ரைனிங் ஃபார் காஸ்மெட்டாலஜி அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸிங் கோர்ஸ் போய் தாட்கோண்டமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பியூட்டிஷியனுக்கான கோர்ஸ் வந்து வழங்குறாங்க. இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிப்பதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது 100% உங்களுக்கு வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட் வழங்குறாங்க. ப்ரைவேட் பார்லர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ப்ரைவேட் பார்லர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே எல்லாத்துலேயுமே உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. முழுக்க ப்ரைவேட் பார்லர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணவே போதுமானது. இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா எஸ்சி மற்றும் எஸ்டி இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் அப்ளை வந்து பண்ண முடியும். அதர் கம்யூனிட்டிஸ் சார்ந்தவங்க அப்ளை வந்து பண்ண முடியாது. எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, அதுக்கு அடுத்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் அந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் ட்ரைனிங் கேண்டிடேட் வில் பி கிவன் என்எஸ்டி சர்டிஃபிகேட் பை த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்எஸ்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங்கான பீரியட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கோர்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 45 நாட்கள் நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா 45 நாட் கொடுத்துருக்காங்க. இந்த 45 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மொத்த கோர்ஸ்க்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 45,000 வந்து பார்த்தா கோர்ஸ் ஃபீஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தா தாட்கோ வந்து உங்கள் சார்பாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணாங்க. லோன் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தா ஒரு 25% அமௌண்ட் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணால் போதுமானது. அதையும் நீங்கள் லோன் மூலமே வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க, லோன் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி வந்து பார்த்தா உங்களுக்கு தாட்கோ வந்து பார்த்தா வழங்குறாங்க. நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் தான், தாராளமே அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் அப்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கான சேலரி வந்து மந்த்லி வந்து 15,000 20,000 பெர் மந்த் உங்களுக்கு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணப்படுறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷனை. அதை பொறுத்தா வந்து பார்த்தா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரியான சப்ஜெக்டாக வந்து கவர் பண்ணுறாங்கன்னா, ஸோ பேசிக்ஸ் கவர் பண்ணுவாங்க, ஹேர்ஸ் பற்றி கவர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் மேக்கப் அண்ட் ஹேர் டூ, அதுக்கப்புறம் ப்ளீச்சிங் ஃபேஷியல் கொடுத்துருக்காங்க, பாடி மசாஜ், லேட்டஸ்ட் எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து காஸ்மெட்டிக் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. டெமோவோட வந்து எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து படிக்க ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணால் அகைன் ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் பேஜில் லேட்டஸ்ட் நியூஸில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த காஸ்மெட்டாலஜி ஹேர் ட்ரெஸ்ஸிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கீழே போனால் ஃபஸ்ட் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் எஸ்சியா எஸ்டியா எஸ்சியான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கம்யூனிட்டி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கேஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் கேஸ்ட் நேம் எதுவும் அது நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா 8th 10th 12th டிகிரியான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஏதோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. டிகிரி முடிச்சா டிகிரி கொடுங்க, 12th 12th கொடுங்க, 10th 10th பாஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்தமாரி அடுத்த பேஜ்க்குள்ள வந்து வருவீங்க. ஓகே, இதில் போனீங்கன்னா அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. அப்லோட் பிக்சர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் தெளிவாக அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க.
அதுக்கு அடுத்து லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து லாஸ்ட் நேம் வந்தால் லாஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, அல்லது லாஸ்ட் நேம் இனிஷியல் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஃபாதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதர் எந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து மதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை மதர் ஆக்குபேஷனை கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்ச்ல எப்படி இருக்கும் அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஃபஸ்ட் இயர், அதுக்கடுத்து மந்த், அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கு அடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போய் நீங்கள் ஃபுல் அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் போயிட்டு டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லைனில் போயிட்டு உங்கள் வில்லேஜ் நேம் எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க, வில்லேஜ் சிட்டி, இதில் போயிட்டு வில்லேஜ் நேம் அல்லது சிட்டி நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து தாலுக் நேம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் வந்து பார்த்தா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து ஷோ ஆகும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்கோட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் வில்லேஜோட பின்கோட் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்க பாருங்க நியூ சர்டிஃபிகேட், அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஸோ அப்ளை பண்ணி வாங்க பாருங்க. ஃபோட்டோவோட வருது. அதான் இப்போதைக்கு எல்லாத்தையுமே வந்து கேட்டிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் கம்பல்சரி நீங்கள் வந்து கொடுத்துதானும். ஸோ ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 MB இருக்கமே நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் ஷீட் அல்லது டிசியை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 1 MB இருக்காமல் ரீசைஸ் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சால்வ் பண்ணி அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் அவங்ககிட்ட வந்து போயிடுச்சு. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து தாட்கோ ஆஃபீஸ் வந்து இருக்கும். சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் உங்களுக்கான ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தா எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கு வந்து இவ்வளோ வேகன்சி நம்பர் ஒதுக்குவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா செலக்ட் ஆகினா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ்க்காங்க கால் மூலமாக வந்து இன்ஃபர்மேஷன் தெரிவிச்சிருவாங்க. அல்லது வந்து பார்த்தா மெயில் ஐடி அல்லது டெக்ஸ்ட் மெசேஜுக்கும் அனுப்புவாங்க. நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்தா மெயில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க. ஓகே. ஒன்ஸ் நீங்கள் வந்து சைட் ஆனதுக்கப்புறம் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. எந்த மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க எந்த மாதிரி லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எவ்வளோ சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதேமாரி உங்களுக்கான பார்லர் ட்ரைனிங் எங்கே நடக்க போகுது எல்லாமே அவங்களே எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து எடுத்து வந்து படிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.